அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது இந்த காணொலியில் ரோல் ஓவர் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல ரோல் ஓவர் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிரான்ச் அட்மினாக நம்ம லாகின் பண்ணணும். முதல்ல நான் ஒரு பிரான்ச் அட்மினாக லாகின் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அருமை தமிழ் பள்ளின்ற ஸ்கூலுக்கு ஸ்கூல் அட்மினும் ஒரே யூசர் தான், பிரான்ச் அட்மினும் ஒரே யூசர் தான். ஸோ அதனால் பிரான்ச் செலக்ட் பண்ணிவிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு 4 ஐகான் இருக்கும். இதில் தேர்டாக இருக்கிற ஐகானை நீங்கள் மவுஸோட மேலே வச்சிங்கன்னா கிளிக் டு சி ரோல் ஓவர் ஸ்க்ரீன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோல் ஓவர் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் ரோல் ஓவர் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல நீங்கள் ரோல் ஓவர் பண்ணணும் அப்படின்னா கரண்ட் கேலண்டருக்கு நீங்கள் எவாலுவேஷன், ஹோம்ஒர்க், அட்டெண்டன்ஸ் இது 3மே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் ரோல் ஓவர் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஹோம்ஒர்க் அசைன் பண்ணிட்டீங்க, அந்த ஹோம்ஒர்க்குக்கு நீங்கள் எவாலுவேட் பண்ணி மார்க்கும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ரோல் ஓவர் பண்ண முடியாது, உங்களுக்கு எரர் மெசேஜ் த்ரோ பண்ணும். அதே மாதிரி அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி அந்த கேலண்டர் டேட்குள்ளே இருக்கிற எல்லா டேஸ்க்குமே அட்டெண்டன்ஸ் எடுத்துருக்கணும். ரோல் ஓவர் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல கேலண்டரில் ப்ரைமரி கேலண்டர் அண்ட் நெக்ஸ்ட் இயர் கேலண்டர் ரெண்டுமே க்ரியேட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் இயர் கேலண்டர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரோல் ஓவர் பண்ண முடியும். அண்ட் லெவலில் நெக்ஸ்ட் லெவலுன்ற ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். எல்லா லெவல்லையுமே நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் சூஸ் பண்ணால் மட்டும்தான் ரோல் ஓவரும் பண்ண முடியும். நான் இப்போ லெவலில் ஆல்ரெடி நெக்ஸ்ட் லெவலில் நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போது நான் ரோல் ஓவர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். முதல்ல நியூ ரோல் ஓவர் கிளிக் பண்ணுறேன். இதில் கரண்ட் கேலண்டர், இதுதான் ப்ரைமரி கேலண்டர் அண்ட் நெக்ஸ்ட் கேலண்டர் ஏஆர்டி 2019 இதுதான் நெக்ஸ்ட் இயர்க்கான கேலண்டர். இப்போது இதுக்கு நான் வெயிட்டேஜ் ஆவரேஜ் கொடுக்குறேன். நான் ஆவரேஜ் 55 நான் செட் பண்ணுறேன். அண்ட் ரோல் ஓவர் டேட், நான் ரோல் ஓவர் டேட் கொடுத்துட்டேன். நோட்ஸ் வேணும் அப்படின்னா நோட்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் ரோல் ஓவர் சப்மிட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எரர் மெசேஜ் த்ரோ பண்ணுது. நான் முதலே சொன்ன மாதிரி எல்லா ஹோம்ஒர்க்ஸுக்குமே நம்ம கரெக்ட் பண்ணி எவாலுவேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் ரோல் ஓவர் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த எரர் மெசேஜ் வருது. இயர் எண்டில் நீங்கள் ரோல் ஓவர் பண்ணணும் அப்படின்னா எவ்ரி ஹோம்ஒர்க் அண்ட் அசைன்மெண்ட், அட்டெண்டன்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம ரோல் ஓவர் பண்ண முடியும். இப்போது நான் எவாலுவேட் எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டேன், அட்டெண்டன்ஸும் கொடுத்துட்டேன். இப்போ நான் ரோல் ஓவர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 55 வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன். இதில் ரோல் ஓவர் டேட்டும் கொடுத்துட்டேன். இப்போ நான் சப்மிட் கொடுக்க போகிறேன். இப்போது ரோல் ஓவர் நாட் கம்ப்ளீட்டட்னு இருக்குது. இந்த பேனல் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேனல் எக்ஸ்பேண்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஸ்கோர் அண்ட் எடிட் ஆர் வியூன்னு இருக்குது. முதல்ல நம்ம ஸ்டூடெண்ட் ஸ்கோர் பட்டனை கிளிக் பண்ணலாம். இப்போ ஸ்டூடெண்ட் ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா ஓவரால் மழலை லெவல் 1, லெவல் 2 எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த கிளாஸில் இருந்தாங்களோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய நேம் லிஸ்ட்டுமே இங்கே இருக்கும். இதில் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ப்ரொமோட் ஆகிருக்காங்களா இல்லை ரிப்பீட்டில் இருக்காங்களான்றது நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இதில் அவங்களுடைய டோட்டல் வெயிட்டேஜ் ஸ்கோர் இருக்குது, அவங்களுக்கான ஹோம்ஒர்க், யூனிட் டெஸ்ட், அசஸ்மெண்ட் இதில் எல்லாத்துடைய எவாலுவேட்டட் மார்க்குமே இண்டிவிஜுவலாக இருக்குது. இப்போது விஜய் ரவின்ற ஸ்டூடெண்ட்டை நான் பார்க்குறேன். இவங்களுக்கு ரிப்பீட் இருக்குது. வெயிட்டேஜ் ஸ்கோர் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 49 தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து பாஸ் வெயிட்டேஜ் வந்து 55 கொடுத்துருக்கோம், அதனால் இவங்களுக்கு ரிப்பீட்டில் இருக்குது. இப்போது இந்த விஜய் ரவின்றவங்கள மேனுவலாக பிரான்ச் அட்மினாக நம்ம ஸ்கோரை எடிட் பண்ணலாம். இப்போ 55ன்னு நான் டோட்டல் வெயிட் ஸ்கோர் கொடுத்துருக்கேன். இதில் நோட்ஸில் நான் பாஸ் கொடுத்துட்டு நான் சப்மிட் பண்ணுறேன். இப்போது சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. விஜய் ரவின்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரொமோட்னு வந்துடுச்சு. இது நீங்கள் கிளிக் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ண ஸ்கோர் இங்கே இருக்குது. அண்ட் அவங்களுடைய ஓவரால் டோட்டல் வெயிட்டேஜ் ஸ்கோர் நான் ரிவைஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இருந்த ஸ்கோர் இங்கே பாப்புலேட் ஆகுது. இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டில் இருக்கிறவங்கள மார்க்கை செக் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டேட்டஸ் ஃபில்டரில் நான் தனியாக ப்ரொமோட் ஸ்டூடெண்ட் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா ப்ரொமோட் ஸ்டூடெண்ட் மட்டும் இங்கே பார்த்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி ரிப்பீட் ஸ்டூடெண்ட்ஸையும் நான் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன். அடுத்தது எடிட் ஆர் வியூ பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஓவரால் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் செக் பண்ணிட்டேன். இப்போது நான் கமிட் ரோல் ஓவர் கொடுக்க போகிறேன். நான் ஒன்ஸ் கமிட் ரோல் ஓவர்ன்றதை கொடுத்து சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரோல் ஓவர் ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவாங்க. ரிப்பீட்டட் ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து அதே லெவலில் தான் இருப்பாங்க. இப்போ நான்
சப்மிட் கொடுக்க போகிறேன். சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு பாப்பப் உங்களுக்கு ஷோ ஆகும். எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்களான்னு கேட்கும். எஸ் கொடுத்துட்டிங்கன்னா ப்ரொமோட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரோலர் ஆகி நெக்ஸ்ட் லெவல் போயிடுவாங்க. ரிப்பீட்டட் ஸ்டூடெண்ட்லாம் ரிப்பீட்லேயே சேம் லெவலில் இருப்பாங்க. நான் எஸ் கொடுக்குறேன். நீங்கள் நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அகெயின் இந்த பாப்பப் போயிடும். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் சப்மிட் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ எஸ் கொடுக்குறேன். இப்போ ரோல் ஓவர் கம்ப்ளீட்டட்னு வந்திருக்கு. இப்போது நான் இந்த ஸ்டூடெண்ட் பார்க்குறேன். விஜய் ரவின்றவங்க வந்து ப்ரொமோட் ஆகிட்டாங்க. நான் ஸ்டூடெண்ட் டேப்பில் போய்ட்டு விஜய் ரவின்ற ஸ்டூடெண்ட்டை நான் பார்க்குறேன். இவங்க பார்த்தீங்கன்னா இப்போது லெவல் 4ல் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டூடெண்ட் லெவல் 3ல் இருந்தாங்க. இப்போது கரண்ட் லெவல் 4ல் இருக்காங்க. அக்பர் ஷேக் இவர் மலையில இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா ரோலர் ஆகி ப்ரொமோட் ஆகிட்டார். ஸோ லெவல் 1ல் இருக்காங்க. நீங்கள் அகெயின் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ரிப்பீட்டட் ஸ்டூடெண்ட்லாம் ரிப்பீட்டில் தான் இருக்காங்க. புவனேஷ் கண்ணன் இவர் ரிப்பீட்டில் இருக்காரான்றதை நீங்கள் ஸ்டூடெண்ட்டில் போய் பார்த்துக்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லெவல் 4ல் தான் இருந்தார். இப்போ திரும்பவும் லெவல் 4ல் தான் இருக்கார். கேலண்டரில் பார்த்தீங்கன்னா பாஸ் கேலண்டர் வந்து ரோல் ஓவர் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு டிசேபிள் ஆகிடும். கரண்ட் கேலண்டர் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அகெயின் நீங்கள் லெவலை செலக்ட் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் இயருக்கான கேலண்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிளாஸுமே நெக்ஸ்ட் இயருக்கான கேலண்டருக்கு கிளாஸும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரோல் ஓவர் ப்ராசஸ். நன்றி, வணக்கம்.